இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம இசையமைப்பாளர் அனிருத் அவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்க போறாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு மியூசிக் டைரக்டர்னா அது அனிருத் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட சாங்ஸ் எல்லாமே யாரோட பிளேலிஸ்ட்லையும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தான் இவர் ஏஆர் ரகுமான், இளையராஜா அப்படின்னு சொல்லி 2 பேரோட கம்போசிங்லேயே மிக்ஸ் பண்ணி ஒரு மியூசிக்கை கொடுப்பாரு அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவரோட மியூசிக் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு இளைஞர்களே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தான் இவர் பார்த்தீங்கன்னா 3 படம் மூலியமாக தான் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், தனுஷ் மூலியமாக அறிமுகமாயிருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில். அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்து நிறைய பாடல்களை பாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காரு அவரோட லைஃப்பில். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி பல மொழிகள்லையுமே சாங்ஸ் பாடி ஒரு பேரையே குமிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரசிகர்களும் இவருக்கு இருக்காங்க ஆதரவா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் நடக்க போகிறதா சொல்லி ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. யார் திருமணம் செஞ்சுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்போதுமே மியூசிக் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படத்துக்குமே இவர் மியூசிக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட ரஜினி படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், எல்லா படத்துக்குமே இவர் தான் மியூசிக் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதை தொடர்ந்து கலாநிதி மாறனோட ஒரே பொண்ணான காவியாவை தான் இவர் திருமணம் செஞ்சுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவியா சன்ரைஸ் ஹைதராபாத் ஐபிஎல் டீமோட ஹெட் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளாக லவ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி இருந்திருக்கு. அதை தொடர்ந்து இது உண்மை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் லைஃப்பும் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்வதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவியா லண்டனில் தான் படிப்பு முடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸோட ஒரு எம்டி தான் இவங்க காவியா. அப்படியேப்பட்ட எம்டியை தான் இவர் திருமணம் செஞ்சுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறனும் அனிருத்தும் கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மியூசிக்கால தான் சன் பிக்சர்ஸும் ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்களுக்கு 34 வயசு ஆகுது, காவியாவுக்கு 32 வயசாகுது. ஒரு கரெக்டான ஏஜில் தான் நாங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறப்பலையும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கூட கண்டிப்பாக கலாநிதி மாறனோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காவியாவை திருமணம் செஞ்சுப்பாரு அனிருத் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி அனிருத் அவர்கள் வணக்கம் சென்னை மூவியில் ஆண்ட்ரியாவோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் காதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வதந்தியும் இருந்துக்கிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து அவர் அதெல்லாம் முறியடிச்சிட்டு தான் அப்போ அடுத்தடுத்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆனார். இப்போ காவியாவை திருமணம் செஞ்சுக்க போகிறதா ஒரு நியூஸும் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து அவர் எந்த ஒரு தகவலுமே ஆப்போசிட்டாக கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே சீக்கிரமே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறப்ப தான் ரசிகர்களும் பேசிக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸும் ஒரு நல்ல ரேட்டிங்கை பிடிக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அனிருத்துக்கிட்ட தான் தெரியும். ஏன்னா அனிருத் அவர்கள் இப்போ வெயிட்டிங்கில் தான் இருக்காரு. ஏன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இன்னமும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல இமேஜோட இருக்கும் அப்படிங்கிற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஹீரோக்குமே கல்யாணம் வர போல இவருக்கும் கண்டிப்பாக கோலாகலமாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம சாட்டரப்பா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.